உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று தமிழகம் திரும்பிய வீரர் குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அது குறித்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நாகராஜன். தற்பொழுது உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய தமிழக வீரரான குகேஷ் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடுடைய பெருமை இந்தியாவினுடைய பெருமையா பார்க்கப்படக்கூடிய, உலகம் முழுவதுமே போற்றப்பட்டு வரக்கூடிய இந்திய மற்றும் தமிழக செஸ் வீரரா இருக்கக்கூடிய குகேஷ் சிங்கப்பூர்ல நடந்து கொண்டிருக்கிற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்கிறாரு. அதாவது 18 சொல்லுவாங்க, அதாவது 18 வயதில் 18வது உலக சாம்பியன் கிடைச்சிருக்காருன்னு. ஸோ அந்த விதத்துல பாக்குறப்ப செஸ் வரலாற்றிலேயே இந்தியாவுக்கு, குறிப்பா இந்தியாவுக்கு 2வது உலக சாம்பியன் பட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது மிக பெருமையா பார்க்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து சென்னை இறங்கியிருக்காரு குகேஷ். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குகேஷுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பிலையும், வேலம்மாள் கல்வி நிறுவனம் அவர் பயின்று வரக்கூடிய கல்வி நிறுவனம் சார்பிலையும், அது மட்டும் இல்லாம அகில இந்திய செஸ் ஃபெடரேஷன் சார்பிலையும் அமோக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. நம்ம இந்த காட்சியில பாக்குறோம். குறிப்பா சென்னை விமான நிலையத்துல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர், அவர் பயின்ற கல்வி நிறுவனமாகட்டும், எல்லா இடங்கள்லயும் இருந்து 300க்கும் மேற்பட்டவர் குவிஞ்சு இருந்து குகேஷுக்கான வரவேற்பு அளிச்சுட்டு வராங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தமிழக அரசு கூடுதல் தலைமை செயலராக இருக்கக்கூடிய அத்துல்யா மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினர் செயலர் மேகநாத் ரெட்டி, அது மட்டும் இல்லாம வேலம்மாள் கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர்கள் மற்றும் கல்வி நிறுவனத்துல சார்ந்தவர்கள், அகில இந்திய செஸ் ஃபெடரேஷன் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் உற்சாக வரவேற்பு அளிச்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா குகேஷுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த வரவேற்பு பிரம்மாண்டமா இருக்கிறது. இப்ப நாளைய தினம் பாக்குறப்ப தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் இந்திய, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ளிட்ட பல பேர் இதுல பங்கேற்கிறாங்க. இப்போ குகேஷ் தனது இல்லத்துக்கு போறாரு. அடுத்தடுத்து அவருடைய அதிகாரப்பூர்வ நிகழ்வுகள் அப்படிங்கிறது பல இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய அந்த பாராட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா SCAT விடுதி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த இடத்துல குவிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேலம்மாள் கல்வி நிலையத்துல இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த இடத்துல குவிஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு தரப்பினர் இந்த இந்திய கொடியை ஏந்தி குகேஷுக்கான மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த விதமான பாரபட்சமும் இன்றி குகேஷுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அளிக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான காவல்துறையினர் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. குகேஷுடைய பாதுகாப்புக்காகவும், குகேஷை பாதுகாப்பா வாகனத்தில் ஏற்றணும்னு சொல்லிட்டு, குறிப்பா குகேஷுக்காகவே பிரத்யேகமா அவருடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது 18 மாதிரியும் இந்த கிங்டம்ல செஸ்ஸுக்கான வரலாற்றுல ஒரே ஒரு கிங் தான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருக்கக்கூடிய வாகனமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த வாகனத்துலதான் குகேஷ் இப்போ அவருடைய இல்லத்துக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறாங்க. அவரை அழைத்து செல்றாங்க. ஏராளமான ஊடகங்கள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில குகேஷனுடைய அந்த வரவேற்பு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வரவேற்பா இருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து தமிழகம் வந்திருக்கக்கூடிய குகேஷ்க்கு இப்படி ஒரு அற்புதமான வரவேற்பு இருக்கும்னு சொல்லிட்டு அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கு. இனி பாராட்டு விழால குறிப்பா அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தொடர்ல சாம்பியன் பட்டம் வென்றிருக்கக்கூடிய குகேஷ்க்கு ஃபிடே, அதாவது சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் 11.75 கோடி ரூபாயானது பரிசு தொகையா வழங்கப்பட்டிருந்துச்சு. அடுத்தபடியா இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் அவரை கௌரவிக்கக்கூடிய விதத்துல, அவருடைய திறமையை பாராட்டக்கூடிய விதத்துல 5 கோடி ரூபாய் பரிசு தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பாராட்டு விழா நிகழ்வுல தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் முன்னிலையில 5 முறை உலக சாம்பியனா இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்தனுடைய முன்னிலையில அவருக்கான அந்த பரிசு தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கிறது. சென்னை வந்திருக்கக்கூடிய குகேஷ்க்கு நம்ம முன்னையே சொன்ன மாதிரி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில்
குறிப்பா தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலர் அதுல்யா மிஸ்ரா மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மெம்பர் செக்ரட்டரி உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி, அது மட்டும் இல்லாம வேலம்மாள் கல்வி நிறுவனம் உள்ளிட்ட அனைவருடைய சார்பிலையும் பிரம்மாண்ட வரவேற்பானது தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் அளிக்கப்பட்டு வருகிறது. நாகராஜன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்றே அதிகாரப்பூர்வ நிகழ்வுகள் அடுத்தடுத்து குகேஷ் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான விஷயங்கள் இனிமேல் தெரிய வரும் என்று குறிப்பிட்டீர்கள். அதே போன்று தற்பொழுது நாளைய தினம் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இதனைத் தொடர்ந்து இவர் முதலமைச்சர் உள்ளிட்டோரை சந்திப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறதா? I'm very glad to be here, and I could see the support and what it means to India. So I'm really glad to be here. Hometown hero, homecoming, and the celebrations are live. What is your message to the fans? You guys are amazing. You gave me so much energy. So looking forward to meeting you all. Side. In the Vandi. This is the vehicle. No. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று தமிழகம் திரும்பி இருக்கக்கூடிய வீரர் குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்தான நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நாகராஜன், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், அதாவது குகேஷினுடைய அதிகாரப்பூர்வ நிகழ்வுகள் தொடர்பான விஷயங்கள் அடுத்தடுத்து வெளிவரும் என்று. அந்த வகையில் தற்பொழுது சென்னைக்கு திரும்பி இருக்கக்கூடிய குகேஷ் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டோரை இன்றைய தினம் சந்திப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறதா? இன்று முழுவதுமே அவருடைய ஊடக சந்திப்புக்கான நேரமா தான் ஸ்கெட்யூல் செய்யப்பட்டிருக்கிறது. ஊடக சந்திப்பிற்கு முன்கூட்டியே தமிழ்நாடு முதல்வர் சந்திப்புக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பொழுது அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போதைக்கு அந்த நான் சொன்ன மாதிரி உலக சாம்பியன்ற மாதிரியான கொண்டாட்டங்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிற வாகனங்கள் அதுல அவர் பயணிச்சு வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார். ஏன்னா நேரடியா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் சிங்கப்பூர்லயே இருந்த குகேஷ் இப்பதான் சென்னை திரும்பி இருக்கிறார்ன்றால வீட்டுக்கு அழைத்து செல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி ஊடகங்களுக்கான சந்திப்பை நேரத்தை ஒதுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அது முடிந்த பிறகு மேபி இன்று மாலையோ அல்லது நேரடியா நாளை அந்த விழாவின் போது முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் திட்டமிடப்பட்ட நிகழ்வுகளா இருக்கும். .
தற்போது இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். தமிழக செஸ் விளையாட்டு வீரரான குகேஷ் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று தற்பொழுது தாய்நாட்டிற்கு திரும்பி இருக்கின்றார். அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வந்ததை தொடர்பான நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் சீனாவை சேர்ந்த டின் லிரனை வீழ்த்தி 18 வயதான குகேஷ் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது உலக சாம்பியனான தமிழ்நாட்டு வீரரான குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய தமிழக வீரர் குகேஷுக்கு தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினத்தன்று அவருக்கு பாராட்டு விழாவானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய தமிழக வீரரான உலக சாம்பியனான குகேஷுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பிரத்யேக ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய வாகனம் மூலமாக அவர் தனது வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட இருக்கின்றார். அந்த உற்சாகத்திற்கு மத்தியில் குகேஷ் திளைத்திருக்கக்கூடியது தொடர்பான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை திரும்பி இருக்கக்கூடிய தமிழக வீரரான குகேஷுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கின்றது.